தாராள பிரபு அதுதானா வேணாமா? பாப்பா அம்பிட்டு சொல்லுதா, நம்ம ஊரு ஆத்தா அவளை கையெடுத்து கும்பிடுதவங்களுக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பா. ஆத்தா மேல அத்தனையும் போட்டுருங்க, அவ பாத்துப்பா. சரி வள்ளியம்மா, நீங்க அம்மாக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேன் தாயி. சரி, அது போய் கொண்டு சரிங்க வாங்க. தாயி, நான் போய் கொண்டு வரேன். என்னம்மா உன் பிரச்சனை? எப்ப பாரு எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க. நம்ம என்னம்மா ஒண்ணுமே இல்லாத இடத்துல அம்மா பொண்ணு எடுக்கிறோம். இங்க பாருமா, வள்ளியம்மா சொன்ன மாதிரி சேதுபதி அங்கிளுக்கு 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு. அது எல்லாமே அந்த 2 பொண்ணுங்களுக்கு தானே. அது மட்டும் இல்லாம நம்ம தம்பிக்கு பொருத்தலாத பொண்ணு ஒண்ணு காட்டலையே. அம்மா, பெரிய பொண்ணு படிக்காத பொண்ணு, கிராமத்துல வளர்ந்தவ. சின்ன பொண்ணு சிட்டில போய் படிச்சவமா. எல்லாமே அழகா சரியா அமைஞ்சு வந்திருக்கு. நீ தேவையில்லாம ஏதோ ஒன்னு குழப்பி விட்டு சொதப்பி விட்டுறதமா. என்னம்மா உன் பிரச்சனை? அம்மா எங்கம்மா போற? ஏய், கை கழுவிட்டு வந்துடுறேன்டி, சாப்பிடணும்ல. என்ன வள்ளியம்மா, எடுத்து வச்சிட்டீங்களா? வச்சிட்டம்மா. சாயி, நீங்க சொன்ன மாதிரி என்னதான் துளசி அம்மா பெரிய படிப்பெல்லாம் படிக்கலைனாலும், ஆனா துளசி அம்மாக்கு நிகர் துளசி அம்மா தான் தா. அவங்கள சாதாரணமா நினைச்சுப்படாதீங்க. தெய்வான அம்மாவுக்கு பிறந்த தெய்வ குழந்தை தாயி துளசி அம்மா. தெய்வ குழந்தையா? பாத்துடலாம் அதையும். சரி. என்னடா கணேசா, ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவி மாதிரி தனுஷ் கூட எப்பவுமே இருப்ப. ஆமா, ஒன்னோட்டு எங்க போயிட்டான் மாப்ள? அவன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு மாமா. அதான் என்ன கழட்டி விட்டான். எங்க போனானே தெரியலையே. அவன் பண்றதும் கரெக்ட் தான்டா. 10 நிமிஷம் கூட பார்க்க முடியாத வா மூஞ்ச எத்தனை நாள் தான் பக்கத்துல வச்சுப்பான் மாமா? சும்மாடா, விளையாட்டுக்கு வெப்பாக்கி சொன்ன. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம்டா. அந்த தனுஷ் சாதாரணமாவே தான் நினைச்சாதான் நடக்கணும்னு சொல்லுவான். இந்த ஊருக்கு வரும்போது கூட முடியாதுன்னு முறுக்கிட்டுனா. ஆஹா, பார்ட்டி ஏதோ போட்டு வாங்க போது. என்ன கேட்க போறாரோ? என்ன மைண்ட் வாய்ஸ் போறாப்ல இருக்குது. ஒரு காலத்துல நானும் மைண்ட் வாய்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். சரி, இதெல்லாம் விடு. ஆனா தனுஷ் இங்க வந்ததும் ஒட்டி பாம்பா அடங்கிட்டானே, அது எப்படி? பெரிய பொண்ணுக்கும் சரிங்கிறான், சின்ன பொண்ணுக்கும் சரிங்கிறான், மாமா எது சொன்னாலும் சரிங்கிறானே, புரிய மாட்டேங்குதே. நேர என்னாச்சு அவனுக்கு? அது அது அவங்கிட்ட கேளுங்க, எனக்கு என்ன தெரியும். உட்கார்றா, உட்கார். ஏதாவது ட்விஸ்ட் நடந்திருக்க ஆரம்பத்திலேயே சொல்லிடு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், பாத்துக்கோ. எனக்கு எதுவும் தெரியாது மாமா. ஹலோ, எங்கடா இருக்க? தனுஷ் எங்க இருக்க? அந்த வந்துட்ட. எஸ்கேப் ஆயிட்டானே. இவ என்ன, அவ ஆத்தா படத்தை பார்த்து அப்படி நிக்கா? ஏ தென்றலு, உன் அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னு அப்படி என்ன கேக்க? ஏன் பாட்டி, அம்மா உயிரோட இருந்திருந்தா அக்கா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிப்பாங்களா பாட்டி? இந்த சங்கடத்தை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே அந்த புண்ணியவதி எப்பவோ போய் சேர்ந்துட்டாடி. அம்மா ஸ்தானத்துல இருந்து நீ தானே பாட்டி எங்களை வளர்த்த. நீ அப்பா கிட்ட சொல்லு பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் தான் கோயில வச்சு சொன்னனே, உன் அப்பன் என் பேச்ச எங்க கேக்கான்? தான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அவன் ஒத்தா காலிலே நிக்கான். நான் என்ன செய்ய? அக்காவும் அப்பா கூட சேர்ந்து பேசுறா, அதனாலதான் என்னால எதுவுமே பேச முடியல. ஏண்டி, அப்பன் பேச்சதான் எதிர்த்து கேட்க முடியலன்னா அக்கா பேச்சையுமா தட்டி கேட்க முடியல? இந்த பார்ல
கொஞ்சம் அவளை ஐஸ் வச்சு பேசு அப்பதான் காரியம் நடக்கும்